மினிஸ்டர் ஒயிட், இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு. சேலம் மாவட்டம் எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிலுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்களிப்பதற்காக வருகிறார். பார்க்கிறோம். தமிழகம் முழுவதும் முதற்கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது சேலம் மாவட்டத்தில் உள்ள எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிலுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாக்கினை பதிவு செய்வதற்காக வருகிறார். பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைகிறார். மோகன்ராஜ், விரிவா சொல்லுங்கள். வேதவள்ளி, தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று சேலம் மாவட்டத்தில் காலை 7 மணி முதற்கொண்டே அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் தனது சொந்த ஊரான சிலுவம்பாளையம் பகுதிக்கு தற்பொழுது வாக்களிக்க வந்திருக்கிறார். எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிலுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை தற்பொழுது பதிவு செய்வதற்காக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது மனைவி மற்றும் மகனுடன் குடும்பத்தாருடன் தற்பொழுது வந்துள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் தனது வாக்கினை பதிவு செய்ய உள்ளார். அதாவது மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் மற்றும் எடப்பாடி ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் மற்றும் நெடுங்குளம் கிராம ஊராட்சி தலைவர் உள்ளிட்ட 3 வாக்குகளை அவர் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் பதிவு செய்ய இருக்கிறார். நெடுங்குளம் ஊராட்சி கிராம ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஊராட்சியில 9 வார்டுகள் உள்ளன. இந்த 9 வார்டுகளுக்கு ஏற்கனவே அனைத்து உறுப்பினர்களும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 3 தனது வாக்கினை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்வதற்காக வந்திருக்கிறார். தற்பொழுது வாக்காளர்களாக அவர் வரிசையில் நின்று கொண்டிருக்கும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது இன்னும் சற்று நேரத்தில் அவர் தனது வாக்கினை பதிவு செய்ய இருக்கிறார். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் உள்ள 20 ஊராட்சி ஒன்றியங்களில் முதற்கட்ட வாக்குப்பதிவானது 12 ஊராட்சிகளுக்கு, அதாவது ஓமலூர், மேச்சேரி, மேட்டூர், வீரபாண்டி, மகுடஞ்சாவடி, எடப்பாடி உள்ளிட்ட 12 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவானது இன்று நடைபெற்று வருகிறது. இந்த வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு முதற்கொண்டே சிறியவர், அதாவது முதல் வாக்காளர்கள் முதல் முதியோர் வரை தங்களது வாக்கினை மிகுந்த ஆர்வத்தோடு பதிவு செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது தமிழக முதலமைச்சரும் தனது சொந்த ஊரான சிலுவம்பாளையத்திற்கு நேரில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்ற காத்திருக்கிறார். தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் வாக்காளர்களாக நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர் தனது வாக்கினை இந்த வாக்கு மையத்தில் பதிவு செய்ய இருக்கிறார். வேதவள்ளி, எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் எந்தெந்த பதவிகளுக்கு எவ்வளவு பேர் களத்தில் இருக்கிறார்கள் மோகன்ராஜ்? எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக நாம் இப்ப பார்த்துக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்தில் மொத்தமாக 103 உறுப்பினர்களுக்கான இந்த தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்த வாக்குச்சாவடியில் மட்டும் வாக்காளர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 480 பேர் இந்த வாக்குச்சாவடியில் வாக்களிக்க இருக்கிறார்கள். மொத்த வாக்காளர்கள் தற்பொழுது இதுவரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா சுமார் 250க்கும் மேற்பட்டோர் வந்து வாக்களித்திருப்பதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் சற்று முன்னதாக சென்னையிலிருந்து விமானம் வாயிலாக சேலத்திற்கு வருகை தந்த தமிழக முதலமைச்சர் அங்கிருந்து சேலம் விமான நிலையமான காமலாபுரம் விமான நிலையத்திலிருந்து நேரடியாக தற்பொழுது தனது சொந்த ஊரான சிலுவம்பாளையத்திற்கு வந்து வாக்களிப்பதற்காக காத்திருக்கிறார். வாக்குச்சாவடி அருகில் அவர் சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் தனது வாக்குகளை பதிவு செய்து தனது ஜனநாயக கடமையை ஆற்ற இருக்கிறார். வேதவள்ளி, வாக்குப்பதிவை செலுத்திவிட்டு வந்து பிறகு செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதற்கான ஏற்பாடுகள் ஏதாவது அங்க செய்யப்பட்டிருக்கா? தமிழக முதலமைச்சரின் வருகையை ஒட்டி இந்த பகுதியில் காவல்துறை கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் சற்று நேரத்திற்கு முன்பு வரை காவல்துறை கட்டுப்பாட்டிலேயே இருந்தது. தமிழக முதலமைச்சரின் வருகைக்காக கூடுதல் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தனது வாக்கினை பதிவு செய்கின்ற தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு குறைந்தபட்சம் தான் இருக்கிறது என்பதாக அவர் தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காத்திருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர் தனது வாக்குகளை பதிவு செய்த பிறகு அவர் இங்கே செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. வேதவள்ளி, தற்பொழுது தனது வாக்கினை பதிவு செய்வதற்காக தமிழக முதலமைச்சர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல சேலத்தில் இன்று காலை 7 மணி முதற்கொண்டே முதற்கட்ட வாக்குப்பதிவானது
அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது. பெரிய பெரிய அளவிலான சம்பவங்கள் எந்த அசம்பாவித சம்பவங்கள் எந்த பகுதியிலும் நடக்கவில்லை. வாக்கு பதிவு பொறுத்த வரைக்கும் காலை 9 மணி நிலவரம் மட்டுமே இதுவரை கூறப்பட்டிருக்கிறது. அதாவது காலை 9 மணி நிலவரப்படி சுமார் 12% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 11 மணி நிலவரமானது இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் கிட்டத்தட்ட 25% வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடும் என தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக வாக்காளர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வாக்காளர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு, காரணம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஊரக உள்ளாட்சிக்கான தேர்தல் நடக்கின்ற நிலையில் தங்களுக்கான மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு மிகுந்த ஆவலோடு இங்கே வாக்களிக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது தமிழக முதலமைச்சரும் அதே அடிப்படையில் தான் தற்பொழுது இங்கே வாக்களிக்க காத்துக் கொண்டிருக்கிறதும் நம்மால் பார்க்க முடிகிறது. வேதவள்ளி, முதலமைச்சர் பழனிசாமி தன்னுடைய வாக்கினை பதிவு செய்ய இருக்கும் அந்த ஒன்றியத்துல யார் யாரெல்லாம் களத்துல இருக்காங்க மோகன்ராஜ்? இந்த ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நெடுங்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில வேட்பாளர்கள் 3 பேர் போட்டியிடுகிறார்கள். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல நெடுங்குளம் கிராம ஊராட்சியில் மொத்தம் 9 வார்டுகள் இருக்கின்றன. அந்த 9 வார்டுகளுக்கான உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு மட்டும் தற்பொழுது நடக்கிறது. இந்த பதவிக்கு மொத்தம் 3 பேர் தற்பொழுது களத்தில் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக சேலத்தில் இருக்கக்கூடிய 12 ஊராட்சிகள் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஊராட்சி ஒன்றியங்கள்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா மொத்தமாக 2294 பதவிகளுக்கு கிட்டத்தட்ட 8000 வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த ஒன்றியத்தை இந்த நெடுங்குளம் ஊராட்சி கிராம ஊராட்சியில் மட்டும் 3 பேர் அந்த தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 9 உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. வேதவள்ளி, தற்போதைய நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாக்கினை பதிவு செய்வதற்காக வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார், பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு ஏதாவது அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா பாதுகாப்பு காரணங்களுக்காக? சேலத்தை பொறுத்தவரைக்கும் சேலம் மாவட்டத்தில் தற்பொழுது நடைபெற்றுக்கூடிய முதற்கட்ட வாக்குப்பதிவை ஒட்டி மொத்தமாக பாத்தீங்கன்னாக்கா 687 மையங்கள்ல 1568 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க தொடர் ரோந்து பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பணியில மட்டும் மாவட்டம் முழுக்க கிட்டத்தட்ட 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அதே போலதான் திருமம்பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடிக்கும் போதிய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடக்க முடியாதவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் வாக்களிக்க வரும் பொழுது அவர்களை அழைத்து வருவதற்காக சர்க்கர நாற்காலிகளும் ஒவ்வொரு வாக்கு மையத்திலும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. தேர்தல் எந்த விதமான தடையும் இன்றி நடப்பதற்காக ஏற்கனவே வாக்குப்பதிவிற்கான 72 பொருட்கள் அடங்கிய 72 பொருட்களும் இங்கே வாக்கு மையத்திற்கு கொண்டு வரப்பட்டு தற்பொழுது எந்த விதமான பிரச்சனையும் இன்றி வாக்குப்பதிவு என்பது சுமூகமான முறையில் நடைபெற்று வருகிறது. வேதவள்ளி, தற்போது சிலுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்களிக்க காத்துக் கொண்டிருக்கும் நிலையில சேலம் மாவட்டம் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு வாக்காளர்கள் களத்தில் இருக்கிறார்கள்? ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல சேலம் மாவட்டத்திற்கு பொறுத்த வரைக்கும் 20 ஊராட்சி ஒன்றியங்கள்ல முதற்கட்ட வாக்குப்பதிவானது 12 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு நடைபெறுகிறது. இந்த 12 ஊராட்சி ஒன்றியங்களில் மொத்தம் 2294 பதவிகளுக்கான தேர்தல் தான் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் 8000 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. இவங்களை தேர்வு செய்வதற்கு காலை 7 மணி முதற்கொண்டே, அதாவது வாக்குப்பதிவு நேரம் தொடங்கியது முதற்கொண்டே வாக்காளர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு நேரடியாக வாக்கினை பதிவு செய்யும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது ஏற்கனவே நான் குறிப்பிட்ட போல 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஊரக உள்ளாட்சிக்கான தேர்தல் நடைபெறுகின்ற காரணத்தினால தங்களுக்கான மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறதும் அவங்கள்ட்ட பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு வாக்காளரும் வாக்குச்சாவடிகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சரும் அதே அடிப்படையில் சேலம் எடப்பாடியில் அடுத்துள்ள சிலுவம்பாளையம், அதாவது அவரது சொந்த கிராமமான சிலுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கும் வாக்கு மையத்திற்கு வாக்களிப்பதற்காக மக்களோடு மக்களாக நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார். வேதவள்ளி, கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் மீண்டும் இணைக்கிறார், அவரோடு பேசலாம். மோகன்ராஜ், அண்மை தகவல் என்ன? வேதவள்ளி, வாக்களிப்பது ஜனநாயக கடமை என்ற அடிப்படையில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான முதற்கட்ட தேர்தலில் இன்று காலை முதற்கொண்டே
வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிக்கின்ற ஆர்வத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த அடிப்படையில் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சிலுவம்பாளையம், அதாவது எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சிலுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற வாக்குச்சாவடியில் தனது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக காத்துக் கொண்டிருக்கும் காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது மனைவி, மகன், மருமகள் என குடும்பத்தாரோடு அவர் இங்கே வாக்களிக்க வந்திருக்கிறார். அவர் மக்களோடு மக்களாக வாக்காளரில் ஒருவராக தற்பொழுது இங்கே காத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்று காலை 7 மணி முதற்கொண்டே வாக்காளர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு வாக்களிக்க வருகிறார்கள். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் போதிய பாதுகாப்பு வழங்கப்பட்டு எந்த விதமான அசம்பாவித சம்பவமும் நடைபெறாமல் இருப்பதற்காக தொடர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீசார் வாகன ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதற்கட்ட வாக்குப்பதிவு என்பது 12 ஊராட்சி, மொத்தம் உள்ள 20 ஊராட்சி ஒன்றியங்களில் 12 ஊராட்சி ஒன்றியங்களுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல பொறுத்த வரைக்கும் வாக்காளர் மொத்தமாக உள்ள 2294 பதவிக்கு 8000 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் 9,41,935 வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக பட்டியலில் உள்ளனர். ஏற்கனவே அதாவது இன்று காலை முதற்கொண்டு நடைபெற்று வரும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 25% வாக்குகள் இதுவரை பதிவாகியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. தொடர்ச்சியாக மக்களோட ஆர்வம் எந்த வகையிலும் குறையாத அளவிற்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்காளர்கள் அதிக அளவில் குவிந்து தங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்காக காத்திருக்கும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் சிலுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த வாக்குச்சாவடியில் வாக்களிக்க காத்திருக்கிறார். அதாவது தனது 3 வாக்குகளை தமிழக முதலமைச்சர் பதிவு செய்ய இருக்கிறார். அதாவது மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் மற்றும் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர், நெடுங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிய 3 வாக்குகளை பதிவு செய்ய இருக்கிறார். நெடுங்குளம் ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் 9 வார்டுகள் உள்ளன. இந்த 9 வார்டு உறுப்பினர்கள் ஏற்கனவே போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 3 வாக்குகளை தமிழக முதலமைச்சர் பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறார். வேதவல்லி, தொடர்ந்து பேசலாம் மோகன்ராஜ். சேலம் மாவட்டம் எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிலுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது குடும்பத்தினரோடு தனது வாக்கினை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். காட்சிகளை பார்க்கிறோம் நேரலையாக. இன்னும் சில நிமிடங்களில் தனது வாக்கினை பதிவு செய்வதற்கான நடைமுறைகளை தொடக்க இருக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சட்டப்பேரவை தேர்தல் போல் அல்லாமல் இம்முறை வாக்குச்சீட்டு முறையில் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரமாக அல்லாமல் வாக்குச்சீட்டு முறையில் இந்த தேர்தலானது காலை முதலே தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் தனது வாக்கினை பதிவு செய்வதற்காக உள்ளே சென்றிருக்கிறார்.
எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிலுவம்பாளையத்தில் தன்னுடைய வாக்கினை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்து வருகிறார். அதற்கான நடைமுறைகள் தற்போது தொடங்கியிருக்கிறது, நடைபெற்று வருகிறது. தன்னுடைய வாக்கினை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்து விட்டதான தகவல்களை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைகிறார். மோகன்ராஜ், அண்மை தகவல் என்ன? வேதவள்ளி, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது ஜனநாயக கடமையை ஆற்றும் விதமாக தற்பொழுது ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தனது வாக்கினை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 15 நிமிடமாக வாக்காளர்களோடு நீண்ட வரிசையில் காத்திருந்த தமிழக முதலமைச்சர் தற்பொழுது தேர்தல் வாக்களிப்பதற்கான நடைமுறைகள் அடிப்படையில், அதாவது அவர் பெயர் சரிபார்க்கப்பட்டு வாக்காளர் அடையாள அட்டை காண்பிக்கப்பட்டு அதன் பிறகு தற்பொழுது தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சிலுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் கடந்த சில நிமிடங்களாக நீண்ட வரிசையில் காத்திருந்த அவர் தற்பொழுது தனது ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் வெளியே வர இருக்கிறார். வேதவள்ளி, தொடர்ந்து பேசலாம் மோகன்ராஜ். சேலம் மாவட்டம் எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சிலுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தன்னுடைய வாக்கினை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்க்கிறோம். நெடுங்குளம் ஊராட்சியில் உள்ள சிலுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தனது குடும்பத்தினரோடு சென்று வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் காலை முதலே முதற்கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற்று வந்தது. 11 மணி வாக்கில் 24.08% வாக்குகள் பதிவாகியிருந்ததாக முன்னதாக நாம் செய்திகளில் பார்த்திருந்தோம். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் சிலுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தன்னுடைய வாக்கினை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கிறார். ஊரக உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் 2,31,890 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். 18,570 பேர் போட்டியின்றி ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டுவிட்டதாகவும் மாநில தேர்தல் ஆணையர் தகவல் தெரிவித்திருந்தார். ஒட்டுமொத்தமாக வாக்குச்சாவடி பணிகளில் 4,02,195 பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான பாதுகாப்பு பணியில் 60,918 காவலர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட சிலுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாக்கினை பதிவு செய்துவிட்டு வெளியே வருகிறார். காட்சிகளை நாம் நேரலையில் பார்க்கிறோம். தள்ளாதீங்க. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சிலுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தனது ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்தார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்தோம்.